நீங்கள் எந்த ஊருப்பா? ஊர் மறந்துட்டேனா? ஐயா ஐயா, ஊரை மறந்துட்டீங்களா? பேரு பேரை மறந்துட்டீங்களா? பேரு உங்கள் பேரு பேரை மட்டும் அதை மறந்துடுவீங்கன்னு சொல்லி இதில் எழுதி வச்சிருக்கீங்களா இசக்கி ராஜான்னு? அப்படி சொல்லுங்க. இசக்கி ராஜா ஊர் பேர் மறந்துட்டாப்லையா? உங்கள் ஊரை நான் சொல்லவா? மதுரை. கண்டுபிடித்தேனா? இசக்கி ராஜா உங்கள் ஊர் மதுரை தானே? இசக்கி ராஜா. இப்போ வர்றவங்களா ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப். இசக்கி ராஜா. ஆமாவா? என்ன ஆமா? என் தம்பிப்பா, ராக்கி தம்பி பாவம்ப்பா, பார்க்கவே முடிய மாட்டேங்குது ராக்கி தம்பியை. ஊர் மதுரையா? ஆமாவா? சொல்லிட்டேனா? அப்பனா நீங்கள் கன்ஃபார்மாக என் தம்பிதே. அப்படிதானா இல்லையா? இப்போ தடிக்காட்டு ராஜா போனார். இசைக்கு கறி குழம்பு வச்சே கண்டுபிடிச்சனா? இசைக்கு ராஜா சொல்லிட்டு சிரிக்கிறாரு ராஜா தம்பி. ஆமாம், மதுரையில் எந்த இடம்? கூறுங்கள் கூறுங்கள். அதனை எந்த இடம் கூறு? காதலிலே சைவம் உண்டு அசைவம் உண்டு, அதனில் எந்த வகை கூறு? சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா, காதலில் 2 வகை கூறு. ஹாய் ஹலோ வணக்கம், அனைவருக்கும் மதிய வணக்கம். வெல்கம். இசக்கி ராஜா, நீங்களும் லவ் பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்க. காதலே பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்க. இந்த இதை மட்டும் காய போடுறீங்களா? ஐயோ, மதுரை பஸ் ஸ்டாண்டு எதிரில் உள்ள பில்டிங்கில் இருக்கேன்னு. மதுரை பஸ் ஸ்டாண்டில் எதிரே உள்ள பில்டிங்கில் என்ன இருக்குது? மதுரை பஸ் ஸ்டாண்டு ஆரப்பாளையம் தான் இருக்குது. ஈரமாக இருக்கு. நீங்கள் போடுங்க சேரில். நீங்கள் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அங்கே போட்டதெல்லாம் வேற கிடக்கு, அதை எடுக்காம. பஸ் ஸ்டாண்டு எதில் பணியார கடை இருக்கு? என் தம்பி மதுரை. ஐயோ இசக்கி ராஜா, இசக்கி ராஜா, என் மதுரை பஸ் ஸ்டாண்டு எதிரில் உள்ள பில்டிங்கில் இருக்கேன். மதுரை பஸ் ஸ்டாண்டில் என்ன? மதுரை பஸ் ஸ்டாண்டு எத்தாப்புல என்ன பில்டிங்மா இருக்கு? முடியல இசக்கி ராஜா. பஸ் ஸ்டாண்டு எதிரில் உள்ள பில்டிங் என்ன இருக்கு? ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு இருக்கு. ஐயோ ஐயோ. என் தம்பியுமே டெய்லி வருவாப்புலப்பா. இப்போ வர்றதில்ல பழனியும்.